ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சாரி மடித்து காட்ட போகிறேன். ஃபுல் வீடியோவையும் இருந்து பாருங்க. நல்லா குயிக்காகவும் நீட்டாகவும் மடிக்கிற மெத்தட் உண்டு. முதலாவதாக இந்த மாதிரி சாரி இதில் அப்படியே தாவணி போடுற பக்கம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. தாவணி நாங்கள் விரிச்சைன் உள்ள பக்கம் இந்த கையில் இருக்குது. இந்த பக்கத்தில் முன்னுக்கு செருகிற பக்கம். இப்போ அந்த செருகிற பக்கத்தை அப்படியே நாங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதை இந்த பிளேட்டில் வைப்போம். இந்த அயன் பண்ணுற ஸ்டாண்டில் இந்த மாதிரி வைப்போம். வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த தாவணி கையில் உள்ள தாவணியை இந்த பக்கத்துக்கு அப்படியே கொண்டு இங்கால போடுவோம். இந்த மாதிரி போட்டுட்டு இதில் இப்போ ஓடாமல் நிற்கிறதுக்காக இதில் ஒரு பின் பண்ணுறேன். இது அரகாமல் நிற்கிறதுக்காக. ஓகே, அதுக்கு பிறகு இஞ்சால உள்ள இஞ்சால உள்ள மிச்ச தாவணியிட்ட இதை ஓடாமல் நிற்கிறதுக்கு இதை குத்திட்டு அதுக்கு பிறகு இஞ்சால நிற்கிற இந்த மாதிரி செருகிற பக்கம் நிற்கிற அந்த இதை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு மடித்து திருப்பி இன்னும் மடித்து திருப்பி இன்னும் இந்த அகலம் எங்களுக்கு காணும். அதுக்கு பிறகு இதை இந்த மாதிரி பிடிச்சுக்கொண்டு இப்படி மடிச்சுட்டு இந்த மடிப்புக்கு இங்கால வரும்போது இந்த அளவுக்கு இங்கால வந்ததுன்னா இதை இப்படி உள்ளுக்கு மடிக்கணும். அதுக்கு பிறகு இதையும் இந்த மாதிரி ஒரு மடிப்பு கொடுத்துட்டு இப்படி. ஓகே, இப்போ இந்த பின்னை கலட்டிட்டு அதுக்கு பிறகு இதை இப்படி எடுத்துக்கொண்டு வந்துட்டு இது ஒரு அளவான சைஸ், ஆக பெரிய சைஸும் இல்லாமல் நல்லா மீடியமான சைஸ், கலராது. ஓகே, அதுக்கு பிறகு இந்த மாதிரி எங்களுக்கு வர்ற தாவணியை நாங்கள் இப்படி குட்டியாக மடித்து ஒரு ஆக உருண்டையாக இல்லாமல் ஒரு நீளம் இதுக்கு தான் மடிக்கணும். வேண்டாம், இதுக்கு செருகும்போது ஆக இது மாதிரி நிற்கும். அப்போ இந்த நீளத்துக்கே மடித்தோம்னா ஓகே. பாருங்க, நல்ல ஒரு குழியவும் மாட்டுது. ஓகே, பாருங்க, நல்ல அளவான சின்ன சைஸும் கலரவும் மாட்டுது. அளவாக இருக்கும். நல்ல வடிவாக ஈஸியான முறை, பெரிய கஷ்டம் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். பாய் பாய்.